ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ. கொடான கோடி நன்றிகள் மக்களே, கொடான கோடி நன்றிகள், கொடான கோடி நன்றிகள். ஏசப்பா. இல்ல கலன் ப்ரோ, 40 உயிர் எடுக்க வரனா அதை ஆஃப் பண்ணுங்க. உயிர் எடுக்க வரனா. ஓகே மக்களே, என்னமோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க கேட்ட கேளுக்கு பதில் வந்துருச்சா? கபிலன் ப்ரோ, ஓட்டா மாறுமா? ஓட்டா மாறுமா? சொல்லுங்க அசோக் சார். இல்ல 3 பேப்பர்னு சொன்னீங்க. கபிலன் ப்ரோ, ஆமாங்க, அவன் 3 நிமிஷத்துல முடிச்சாங்க. நான் என்னங்க பண்றது? அந்த ஆர் சுந்தரராஜன் அந்த பேப்பரை கீழ போட சொல்லுங்க. இருங்க, அந்த முதல் டாஸ்க் அந்த பேக் ஐடி எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். கபிலன் ப்ரோ கண்டுபிடிக்கிறோம். உணவத்தை ஒட்டு கேக்குறான். இல்லங்க, இவன் சொன்னது எல்லாமே 40லயே முடிச்சான் பாத்தீங்களா இல்லையா? ஐயா ஐயா ஐயா, நான் ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா சொல்றேன். இங்க நம்ம பேசுறோம், அத அங்க ஒட்டு கேட்டு அது அங்க போய் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு. சத்தியமா சொல்றேன். டேய், இங்க டிவிகே எல்லாம் கிடையாது. இங்க ஸ்பேஸ் விசி டிவிகே தான் போடுமே. ஏமா பார்த்தா ஏங்க எந்த பேக்னு கண்டுபிடிக்கிறீங்க? இல்ல கபிலன் ப்ரோ கபிலன் வெர்சஸ் டிவிகேன்னு போடுங்க. காண்டாவுவாங்க எல்லாமே, அவ்வளவுதான். இதான் உண்மை. சும்மாவே உட்காந்து அந்த கதறான். கேச என் மேல எழுதி உள்ளான்னு முடிவு பண்றீங்க, அதானே? சொல்லுங்க, கையெல்லாம் தூக்காதீங்க. என் பேசல கையை தூக்குனீங்கன்னா பேசவே முடியாது. அப்படியே பேசுங்க. நான் பேசுறது கேக்குதான்னு தெரியலங்க, மத்தவங்க எல்லாரும் பேசுறாங்க, அதான் கேக்குறேன். பேசுங்க. பிளாக் பேந்தர், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். கபிலன் ப்ரோ, நீங்க ஏடிவிகேன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க, ஆன்டி டிவிகேன்னு. ப்ரமோஷன் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அடுத்து கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒயிட் பேரு இவருதான் அந்த பிளாக் ஷீப் அப்படின்னு பாப்பல. சொல்லுங்க பிளாக் பேந்தர். இல்ல யாரு இந்த ஆன்டி சொல்லுவீங்க? இல்ல இந்த ஆளு பேசின அந்த வீடியோ மட்டும் அப்படியே கட் பண்ணி கொடுக்க முடியுமா? அது இனிமேல் போகணும், எடிட் பண்ணணும். அது எனக்கு தெரிஞ்ச டீல் போகணும், கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப என்னால பண்ண முடியாது. வேணா வேற யாராவது கீழே அப்படி இல்லைன்னா இங்க வந்து பிளே பண்ண முடியுமா? அதை டீகோட் பண்ணலாம். பிளே பண்ணி ஸ்டாப் பண்ணி டீகோட் பண்ணலாம். அந்த தற்குறி சொன்ன எல்லாமே போய் மூட்டைக்கு இல்ல. எனக்கு நான் அவ்வளோ டெப்தெல்லாம் நான் போக மாட்டேன். சிம்பிளா தான். ஒரு நெல்லு மூட்டை. ராமு கேக்குதா? கேக்குது ப்ரோ. யாரும் எடுத்து கொடுக்க கூடாது சொல்லிவிட்டேன். ஒரு நெல்லு மூட்டை எத்தனை கிலோ? எத்தனை கிலோ? 5 கிலோல இருந்து இருக்கு. 5 கிலோ, 10 கிலோ, 15 கிலோ, 20 கிலோ, 50 கிலோ வரைக்கும் இருக்கு. நீ மளிகை கடையில வாங்குற அரிசி மூட்டை, அரிசி 5 கிலோ அரிசி மூட்டையோ இல்ல 25 கிலோ 10 கிலோ பையோ இல்ல 25 ஒரு சிப்பமோ கிடையாது. ஒரு நெல் மூட்டை. என் கேள்வி நல்லா புரிஞ்சுக்க. ஒரு நெல் மூட்டை 40. யார் சொன்னா? அதான் இப்ப தலைவர் சொன்னாரு, அதானே கேக்குறீங்க? இதுக்கு தான் நாங்க சொல்றோம், நீங்க எல்லாம் மட பசங்க அப்படின்னு சொல்றோம், தற்கூரின்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? ஒரு நெல்லு மூட்டை எத்தனை கிலோ? அதான் 40 தானே. அதானே சொல்ல வரீங்க? தம்பி கொஞ்சம் புரிஞ்சிக்க, கொஞ்சம் அறிவார்ந்து புரிஞ்சிக்க. நான் மறுபடியும் கேட்கறேன், தெரியலன்னா போய் கூகுள்ல டைப் பண்ணு. ஒரு நெல்லு மூட்டை எத்தனை கிலோ? விவசாயம் பண்றாரு, அவர் பிடிச்சி கேட்டுக்கிறீங்க. சொல்லிடுங்க. சரி, இப்ப கீழே இருக்கீங்க, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே திருத்துன்னு அவங்களே முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. எது இத சொல்றதுக்கு யாரும் லிசனர்லாம் வர தேவையில்ல, நானே போதும். ஆனா உனக்கு தெரியல, உனக்கும் உன் தலைவனுக்கு தெரியலன்னு சொல்லு. சரி, தெரியல, எனக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. இங்க கீழே இருக்கிறவங்களுக்கும் தெரியல. சொல்லக்கூடாது. உன் அண்ணனுக்கு விஜய்க்கு தெரியலன்னு சொல்லு. அது நான் சொல்ல முடியாது.
அவர் எந்த மூட்டையான சொல்லிருக்கலாம். அது நான் சொல்றேன் எனக்கு தெரியலன்னா என்னால சொல்ல முடியும். மூட்டைன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல ஒரு நிமிஷம் இரு. இங்க பெரும்பாலுமே இங்க ஒரு மூட்டை அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி. இங்க வந்து மூட்டை ஏத்துறது இறக்குறதுனா நெல்லு மூட்டை தான் மெயினா வரும். வேற என்ன மூட்டை வரும்? அரிசி மூட்டை வரும். சரி, அரிசி மூட்டை எடுத்து வச்சுக்க. 5 கிலோ பை இருக்கு, 10 கிலோ பை இருக்கு. 50 கிலோ மூட்டையும் பாத்துருக்கேன். இது எந்த மூட்டையை சொல்றாங்க எனக்கு? தமிழ்நாட்டுல அரிசி வாங்குற யாராவது தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் கடையில தானே அரிசி வாங்குறீங்க. கேக்குது. ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நேரம் கொடுங்க. அந்த ஆடியோ இப்ப வந்து அந்த லைவ்ல வந்துச்சுல்ல, அந்த நெல்லு மூட்டை விஷயம் மட்டும் அவர் பேசினார்ல, அதை மட்டும் மறுபடியும் பிளே பண்ண முடிஞ்சா, அந்த நெல்லு மூட்டையில இந்த லோடிங் அன்லோடிங் அப்படின்ற வார்த்தை சொன்னார்ல, அதை மட்டும் தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்டாவே கேட்கிறேன், மறுபடியும் பிளே பண்ணுங்க. இவருக்கு ராமுக்கு புரியட்டும், அதுக்கப்புறம் நான் அவருக்கு பதில் சொல்றேன். அந்த நெல்லு மூட்டை லோடிங் அன்லோடிங் சொன்னார்ல, அதுக்கு வந்து 40 ரூபா கமிஷன் அப்படின்னு சொன்னார்ல, ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னார்ல, அதை மட்டும் கொஞ்சம் பிளே பண்ணுங்களேன் ஒரு நிமிஷம் யாராச்சும் முடிஞ்சா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதனாலதான் நான் குறுக்கிட்டு சொல்றேன். அதான் டன்னுக்கு 1000 ரூபாய் தூக்குறீங்களே டிஎம்கே. கேளுங்க அதைத்தான் நான் ரிப்பீட் பண்றேன். 75 கிலோவா கதிரவன் ப்ரோ? 75 கிலோவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையா ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புகார் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்துல இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க, ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கமிஷன். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பல கோடிகள் நிறுத்திக்கோங்க. இது என்ன தெரியுமா நடக்கும்? லோடிங் அண்ட் அன்லோடிங் அப்படின்னு ஒண்ணு பண்ணும்போது 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. அரசாங்கம் 10 ரூபா கமிஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்க கொள்முதல் நிலையங்கள்ல இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது 3 விஷயம் நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, இதுக்கு நான் சொல்லிடுறேன். ஒண்ணு, அரசாங்க கொள்முதல் நிலையத்துல மூட்டைய ஒரு லாரியில வந்துச்சுன்னா, ஒரு லாரியில அந்த மூட்டை வரும்போது கிட்டத்தட்ட 40 மூட்டை 50 மூட்டை வரும். அந்த 50 மூட்டையும் 40 மூட்டையும் இறக்கி குடோன்ல கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு பேரு அன்லோடிங். அந்த மூட்டையை வந்து கையா இறக்கணும், இறக்கி கொண்டு போய் வைக்கணும். அந்த ஆட்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கும். அதை தாண்டி அந்த மக்கள் ரொம்ப அந்த மூட்டையை இறக்குறான்ல, 40 கிலோ 50 கிலோ தூக்குறான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து இங்க மட்டும் வரமாட்டான். அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது, கவர்மெண்ட்ல வேலை செய்யல. அவன் என்ன பண்ணுவான்னா, லோடு பண்றாங்கல்ல அந்த இடத்துக்கே அவன் தான் வேலை செய்வான். அதாவது இவங்க விவசாயிகள் நெல்லெல்லாம் அடிச்சிருவாங்க. நெல்லெல்லாம் அடிச்சுட்டு அவங்க வந்து அதை வந்து லாரியில ஏத்தணும்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப அந்த நெல்லை மூட்டை கட்டி லாரியில ஏத்துறவனும் இவன் தான். இவன் லாரியில ஏத்திட்டு லாரி மேல உட்கார்ந்துக்கிட்டே வருவான். நம்ம அந்த கொள்முதல் நிலையங்கள இருக்கிறவங்கள, நீ லாரியில இருந்து நான் கவர்மெண்ட் பண்ணமா உனக்கு 10 ரூபா வந்து நான் கொடுத்துட்றேன். அதை தாண்டி அந்த ஓனரும் வந்து லோடிங்க்கும் அன்லோடிங்க்கும் 40 ரூபா, அப்போ ஒரு மூட்டைக்கு 50 ரூபா. ஏண்டா, ஒருத்தன் மூட்டை தூக்கி இறக்குறான், அவங்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குதாடா? 40 கிலோ மூட்டைய ஒரு லாரி ஃபுல்லா 40 கிலோன்னு எத்தனை மூட்டைடா இருக்கும்? அத்தனை மூட்டையை அவன் தூக்கி இறக்குறான். ஒரு 4-5 பேர் இறக்குறாங்கன்னா அவனுக்கு 50 ரூபா கொடுக்க அவனுக்கு வலிக்குதா? அந்த மூட்டையை இறக்கி அவன் கொண்டு போய் குடோன்ல வைக்கிறான்ல, அதுக்கப்புறம் அந்த கொள்முதல் காசு நெல் கொள்முதல்ல ஒரு மூட்டைக்கு 1200 ரூபாயில இருந்து 1150 ரூபா வாங்குறீங்கல்ல, 1150 ரூபாயில இருந்து 1200 ரூபா வந்து வாங்கும்போது இவனுக்கு 40 ரூபா கொடுக்கறது உங்களுக்கு வலிக்குதா? அவன் தானே இருக்கிறான். இல்ல விவசாயியே வந்து வெள்ளை வேட்டி வெள்ளச்சட்டை போட்டுட்டு விவசாயியே வந்து அந்த 50 மூட்டையும் அவனே வந்து அவன் குடும்பத்தோட உட்காந்து 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன் தான். அந்த 4 ஏக்கர் நிலமோ இல்ல 10 ஏக்கர் நிலமோ இவன் தான் வந்து அந்த லாரியில வந்து அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்க தான் வந்து லோடு ஏத்துதா?
அதுக்கப்புறம் அதை வந்து அந்த லோடு அன்லோடு பண்ணுதா? அவங்களா பண்றாங்க? அங்க இருக்கிற கூலி ஆட்கள் நான் மூட்டை தூக்குறேன் எனக்கு காசை கொடுன்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அது ஊழலா? இவன் எவ்வளவு பெரிய எச்ச நாயா இருப்பான். அந்த மூட்டை தூக்குறவங்களுக்கு 50 ரூபா கொடுக்க வலிக்கிறாடா அவனுக்கு. உன் டிக்கெட்டுக்கு உன் படத்துக்கு மட்டும் டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் 200 ரூபாய் விற்கிற. மூட்டை தூக்குறவங்களுக்கு 50 ரூபா கொடுக்க மாட்டியா நீ? 40 கிலோ வந்து நீ வந்து வச்சிருக்கிற ஒரு நெல் மூட்டைய அவன் மாடு மாதிரி சுமந்து கொண்டு போய் குடோன்ல அடுக்குறான். லாரியில இருந்து அதை குடோன்ல கொண்டு போய் நடந்து நடந்து அடுக்குறான். மறுபடியும் உன்னோட வயல்ல இருந்து அந்த வயல்ல அந்த நெல்லை வந்து நீ பட்டுக்கு குவிச்சு வச்சிருப்ப. அதை கோணியில கட்டி லாரியில ஏத்துறதுக்கு அவன் மாடு மாதிரி தூக்கி தூக்கி மேல ஏத்துறான். நீங்க அந்த கொக்கின்னு இப்ப ஒரு படம் வந்துச்சுல்ல கூலி, அந்த கூலியில வந்து நீங்க பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி மூட்டையை தூக்குறவன் அவன். அவன் 50 ரூபாய்க்கு அந்த விவசாயிகள் வந்து ஒரு நெல் கொள்முதல் விலை உங்களுக்கு தெரியும்ல டப்ளன், 40 கிலோ ஒரு நெல் மூட்டைன்னா அந்த கொள்முதல் விலை 1000 ரூபாயில இருந்து 1200 ரூபா வரைக்கும் வரும். 50 மூட்டைன்னா இவ்வளவு வரும். 50 மூட்டைக்கு இவன் கொள்முதல் விலையா அரசு கொள்முதல் விலையா வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு அவனுக்கு அந்த மூட்டையை ஏற்றி இறக்குறவனுக்கு 40 ரூபா கொடுக்க வலிக்குதா? இது ஊழலா? இத வந்து இந்த பொறுக்கி பேசுறாங்க. ராம, நான் உன்கிட்ட ஒண்ணும் வரேன்ப்பா. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன். ராம, ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு, ஒரே ஒரு டவுட். வாழ்க்கையில முன்ன போய் மூட்டை தூக்கிருக்கியா? இல்ல. ஒரு தூக்கி பாக்குறியா? ஒண்ணும் இல்ல, வீட்டுல உங்க வீட்டுல அரிசி மூட்டை இருக்கும் கிச்சன்ல. அந்த 40 ரூபாய் டிஎம்கே கிட்ட போகுதுன்ற மாதிரி பேசுறாங்க. அவங்க அவ்வளவு வெரிஃபை பண்ணி அவங்க அவ்வளவு இது கேட்டு என்ன பிரச்சனை கேட்டுதான் இவர் சொல்றது. நான் எதுக்கு நம்பணும்? நீங்க நம்பிட்டு போங்க, நான் எதுக்கு நம்பணுமா? இவர் நான் சொல்லலாமா ஐயா? சொந்தமா ரைஸ் மில் வச்சிருக்கேன். அவங்க எல்லாரும் இதெல்லாம் பண்றது தப்பு. இவர் சொல்றது நான் எதுக்கு நம்பணும்? இல்ல, சொந்தமா ரைஸ் மில் வச்சிருக்கேன், ரைஸ் மில் சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன். நான் பேசலாமா? இல்ல, நான் பேசலாமா? இல்ல, கீழே இருக்கிறதான் கேக்குறேன். அவர் சொல்றதை கேட்கறது வேண்டாம். நான் ரைஸ் மில் சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன். நான் பேசலாமா? சொன்னா ஏத்துக்குவீங்களா? சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க. சரி, அது எப்படி ஊழல்னு சொன்னாரு உங்க ஒண்ணா? ஒரு மூட்டைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஏத்தி இறக்கிறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அது கம்மியா வேற யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க, அது எப்படி ஊழல்ல சேரும்? எந்த தைரியத்துல உங்க ஒண்ணும் பொறுக்கித்தனமா பேசுறான்? நீங்க பேசுறீங்க. சொல்லுங்க பிரதர். இல்ல, உழைக்கிற மக்களை பார்த்தா உங்களுக்கு என்ன கேவலமா தெரியுதா? இல்லங்க, உழைக்கிற மக்களுக்காக தாங்க அவரும் பேசுறாரு. இல்ல, நீங்க வச்சிருக்க நீங்க என்ன பண்ணிட்டு போலாம். ஆனா நீங்க சொல்றதுக்காக நான் அவங்க சொன்னதெல்லாம் தப்பு. ராமே, நான் அதுதான் முதல்ல கேட்டேன். வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மூட்டையை தூக்கி இருக்கியா? நான் தூக்கி இருக்கிறேன்டா. என் வாயை கிளறாத. நான் பேச ஆரம்பிச்சேன்னா தாங்க மாட்டேன். சொன்னா கேளு. இல்ல, இவன் வந்து குறைஞ்சபட்சம் எந்த மனுஷனையும் மதிக்காத கூட்டம்னு நினைக்கிறேன். ராமே, தயவு செஞ்சு ஒண்ணு சொல்றேன், வாயை கிளறாத. என் வாயில வண்டியா வரும், சொல்லிவிட்டேன். பேசிக்கோங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த மூட்டை தூக்குறதுக்கு பின்னாடி வந்து அவ்வளவு ஈஸியான வேலை எல்லாம் கிடையாது. எல்லா காய்கறி மூட்டையும் தூக்கிடலாம், அது வெறும் வெயிட்டோட போயிடும். ஆக்சுவலி நெல்லு மூட்டை தூக்குனீங்கன்னா அந்த சொனன்னு ஒண்ணு இருக்கும், உடம்பு அறுக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டம் ரொம்ப. மத்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மூட்டை தூக்குறதுக்கான 30 இருந்து 40 ரூபா தான். நெல்லு மூட்டை தூக்குறதுக்கு மட்டும்தான் 50 ரூபா பிக்ஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? இதுதான் நடக்கிறது. ஓகேவா? ஆனா அதையே ஒருத்தன் பொறுக்கித்தனமா பேசுறான்னா அவன் எல்லாம் என்ன கணக்குல சேர்த்ததுன்னு தெரியல. குறைஞ்சபட்சம் ஒரு மனிதனோட உழைக்காத மதிக்கத்துக்கணும். அவன் தான் ஒரு தலைவனுக்காக பண்பா இருக்கும். அதை விட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமா பேசுறவனுக்கு எல்லாம் முட்டுத்தது வந்து நீ உன் மதிப்புக்கு எடுத்துக்காது ப்ரோ. ஒரு லெவலோட நில்லுங்க. எதுக்கு முட்டு தரணும், எதுக்கு முட்டு தரக்கூடாதுன்னு. என்ன உங்களை மாதிரி எல்லாம் சோம்பேறி செயலியா நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு இடத்துல போய் என்ன சொல்றான், நாகை மாவட்டத்துல மட்டும் தான் உழைக்கிற மக்கள் இருக்காங்க, மத்த ஊர்ல என்ன பொறுக்கிங்களா இருக்கானுங்க. என்ன ஒரு தலைவன் பண்போடு பேசணும் அதை பேசணும். பொறுக்கி நாய் மாதிரி பேசிட்டு இருக்கான், அவனுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்றது? அவன் என் தலைவர் சொல்றத நான் நம்புவேன். நீ சொல்றத பொறுக்கித்தனமா எனக்கு தெரியுது. நான் என்ன பண்றது?
ஏய் வரேன் வரேன் யாரு பொறுக்கித்தனம் பேசுற? நான் உனக்கு கேக்குறேன். நான் என் சொந்த நிலத்துல நான் மூட்டை தூக்கணும் தான். நீ வாழ்க்கையில முன்ன பின்ன ஒரு நிமிஷம் லாரியில மூட்டை தூக்கி கபிலன் ஒண்ணு சொல்லிடுறேன். டேய் பொறுக்கி நாய, மூட்டை தூக்குற ஒருத்தவங்களை 40 ரூபா வாங்குறத ஊழல்னு சொல்றேன்னா நீ எவ்வளவு வித்த? நீ இங்க புலி படத்துக்கு உன் அண்ணன் செருப்பு கைக்கு அடிச்சாங்களே கோர்ட்ல, அது என்னடா ஊழல்? 15 கோடி எல்லாம் பண்ண ஊழல் பொறுக்கி நாயி. 40 ரூபாய்க்கு மூட்டை தூக்குறவன் உனக்கு ஊழல் பண்றாங்க. என்ன நாய, என்ன திமிருடா உங்களுக்கு? டேய் ஒரு விஷயம் நல்லா கொஞ்சம் நான் சொல்றத புரிஞ்சுக்கிடா. ஒரு மூட்டைய நீ இங்க ஒரு டெம்போல ஏத்துறதுக்கும் ஒரு லாரியில ஏத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதுகுல தூக்கிட்டு போறதுக்கும் தலையில தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா. கழுத்து மக்கிழிச்சுக்குண்டா. சொனை ஒண்ணு இருக்கும். வயல்ல இருக்கிற சொனை இருக்கு தெரியுமா? உடம்பு முறுக்க அரிக்கும். சொரிஞ்சுனா திட்டா வீங்கி போடும்டா. அது தூக்கிருக்கே நீ உளுந்து. டேய் இருக்கிற வெயிட்டான மூட்டை எது தெரியுமா? நெல்லு மூட்டை இல்ல. இந்த மூட்டை தூக்குறதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி நீங்க தரையெல்லாம் ஏறி போக முடியாது. அந்த படிக்கட்டே பாத்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி இரும்புல ஒண்ணு வச்சிருப்பான். இருக்கும். ஆமா, அது ஸ்டேபிள் எல்லாம் இருக்காது. ஓகேவா? அந்த ஸ்டேபிள் ஆக்குறதுக்கு கீழே ஒரு மூட்டை ஒண்ணு போடுவாங்க. கீழே ஒரு மூட்டை ஒண்ணு போட்டு ஒரு நெல்லு மூட்டையை போட்டு அது மேல அந்த படியை தூக்கி போடுவாங்க. அப்பதான் அது பிடிச்சு அப்படி நிக்கும், அசையாது அப்படின்னு. கஷ்டம் எதுனா தெரியல அந்த புறம்போக்குங்களுக்கு. இவன்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இவனை தலைவர் பேசிட்டு இருக்கணும். ராமே நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. அந்த ஆடியோவை மறுபடியும் பிளே பண்ணுங்க, மறுபடியும் பேசுங்க. அந்த ஆடியோ அது ரொம்ப முக்கியமா இருக்கு. 250 மூட்டை மினிமம் ஒரு லாரியில 250 மூட்டை. 4 பேர் 2 பேர் எடை போடுவாங்க, 4 பேர் மூட்டை ஏத்துவான். நல்லா புரிஞ்சுக்கடா ராமு. 2 பேர் எடை போடுவாங்க, 4 பேர் மூட்டை ஏத்துவாங்க. அங்க லாரியில 2 பேர் அதை வாங்கி இறக்கி அடுக்கி வைக்கிறது. புரியுதா? இருக்கிறதுலயே வெயிட்டான மூட்டை எது தெரியுமா? நெல்லு மூட்டையை விட உளுந்து மூட்டை. கொப்ப மவனே உன்னால அரசிப்பும் தூக்க முடியாது. 2 சிமெண்ட் மூட்டைக்கு சமம். பண்ணையார் மாத்திட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இட்லி மட்டும் திங்க தெரியுது. அதுக்கு வரக்கூடிய உளுந்து எவன் ஏத்துறது? சொல்லுங்க ராமன். கேட்டுதான் இருக்கேன் ப்ரோ. இப்ப நான் என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு கபிலன் ப்ரோ. எனக்கு செவ்வாய்க்கிழமை எனக்கு கையில ஆபரேஷன், எனக்கு விரல் ஆக்சிடென்ட் ஆனது. அப்போ ஒருத்தர் நெல்லு மூட்டை காலில் விழுந்து எலும்பு 2ஆ உடஞ்சு தெரிச்சு அப்படி கூப்பிட்டு வந்தாங்க அவரை ஆபரேஷன் பண்றதுக்கு. நீ குடுக்குற 40 ரூபாய்க்கு சொல்றியே, அன்னைக்கு அரை மணி நேரம் ஆபரேஷனுக்கு 3 லட்சம் ரூபா வாங்கினாங்க ஹாஸ்பிட்டல்ல, தெரியுமா? அதெல்லாம் யாரு கொடுப்பா? அவங்க நொண்ணே வந்து கொடுப்பானா? ஏய் என் வீட்டுக்கு வாடா, நான் பின்னாடி தெருவுல ராம என் வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரா, பின்னாடி தெருவுல தான்டா. ஒரு மனுஷன் 12-13 வயசுல மூட்டை தூக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வீடு வாங்கி சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டி வச்சிருக்காங்க அந்த ஆளு. ஆனா ஓட்டு வீடு தான் கட்டி வச்சிருக்கிறாப்புல. மாடி வீடு கூரை இதுதான், இந்த வீடு தான் கட்டி வச்சிருக்கிறாப்புல. ஆனா இடம் வாங்கி கட்டி வச்சிருக்கிறாப்புல. பெருமையா என் வயல்ல அவர் மூட்டை தூக்கும் போது சொல்லுவாப்புல, தம்பி நான் மூட்டை தூக்கி இடம் வாங்கியிருக்கேன் தம்பி அப்படின்னு. இங்க பேரு 250 மூட்டை மினிமம். இங்க பேரு ஒரு மூட்டை நீ அந்த கொக்கியை போட்டு நீ தூக்கி காட்டு, நான் இதோட நான் ஐடி டிஎட் பண்ணி உன் கையில கொடுத்துட்றேன்டா. நான் தூக்குனவன், அதனாலதான் சொல்றேன். நீ ஒரு மூட்டையை தூக்கி காட்டுறான், நெல்லு மூட்டைய. இங்க பாரு, இங்க ஏத்துறது மட்டும் இல்லடி, அங்க கொண்டு போய் இறக்கணும். ஏத்து குழி இறக்க குழின்னு ஒண்ணு இருக்கு, புரியுதா? கொஞ்சம் பேசிக்குவா. யூனிவர்சிட்டி எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இருக்கு. அவருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னு அவர் இன்னும் சொல்லவே. என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லல. ஏன்னா நான் அங்கதான் படிச்சேன். நான் 5 வருஷம் அங்க படிச்சேன். 2015 2020 5 வருஷம் நான் படிச்சேன். நான் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இன்னும் 2 பேர் படிச்சாங்க. படிச்சு இப்ப நாங்க 3 பேருமே பிஹெச்டி முடிச்சிருக்கிறோம். நான் இப்போ யூகேல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் ஒருத்தர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காரு. இன்னொருத்தர் ஜெர்மனில போஸ்ட் டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன டிபார்ட்மெண்ட் அவர் இல்லைன்னு சொல்றாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருக்கு. மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் சயின்ஸு, லைப்ரரி, மீடியா சயின்ஸு, கம்ப்யூட்டரு, மேக்ஸு, ஹார்டிகல்ச்சர், எக்கனாமிக்ஸு, தமிழ், இங்கிலீஷ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருக்கு. இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஆனால் அந்த யூனிவர்சிட்டியை சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ அங்கெல்லாம் கொண்டு வர மாதிரி இந்த பேச்சு. இப்போ அந்த இடத்துலலாம் யூனிவர்சிட்டி இருக்கு, அங்கெல்லாம் ஏற்கனவே நிறைய காலேஜும் இருக்கு. எங்க ஏரியாவில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வேணும்னு அங்கே கொண்டு வச்சவர் கலைஞர். அந்த யூனிவர்சிட்டினால அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இன்னும் ப்ராப்ளம் இருக்கு. யூனிவர்சிட்டியில் ப்ராப்ளம் இல்லைன்னா சொல்லலை, ப்ராப்ளம் இருக்கு. யூனிவர்சிட்டி இப்போ
மேக்ஸிமம் இப்போ ஏபிபி கண்ட்ரோலில் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பற்றி அவன் பேசலை. டைரெக்டாக வந்து என்ன டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சாதாரணமாக கேட்டுட்டு ஒரு யூனிவர்சிட்டியை வந்து ஏதோ கேவலப்படுத்தி பேசிட்டு போகிற மாதிரி பேசிட்டு போகிறான் சாதாரணமாக. அதுதான் சொல்ல வரேன். உனக்கு அவன் என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னு ஒரு வார்த்தையில் சொல்லலை. ஓகே, இவ்வளோ இருக்குது. இன்னும் வரைக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து ப்ராப்பரான அந்த யூனிவர்சிட்டிக்கு இல்லை. சரி, அதை பற்றி ஏதாவது பேசுவான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதை பற்றி எதுவுமே பேசலை. சும்மா மேலோட்டமாக யூனிவர்சிட்டி இருக்குது, யூனிவர்சிட்டியில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு பேசுகிற போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். நன்றி. எனக்கு என்னன்னா இந்த இலைட்டு புளிச்சுட்டேன். இவனோட பனையூர் பண்ணையார்னு சும்மா சொல்லல. இந்த பனையூர் பண்ணையாரு எதை ஊழல்னு சொல்றான் பாருங்க. அதானி, அம்பானி, அப்புறம் இவங்க இதெல்லாம் பண்றது அதெல்லாம் ஊழல் இல்லையாமா? ஊழல் நம்ம வந்து ஊழல் பத்தி பேசலாமா தலைவரே? அதானி, அம்பானி பண்றதுலாம் உனக்கு ஊழல் இல்ல. மூட்டை தூக்குறவன் அதுவும் பேசியிருக்கான். பெருமையான விஷயம் ப்ரோ. நீங்க இந்தியாவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பங்களில் ஒருவர் நீங்களும். அதனால ஊழலை பத்தி எல்லாம் பேச வேணாம். 190 டிக்கெட் 3000 ரூபாய்க்கு பேர் என்ன ராம்? 1000 ரூபாய் பொருள் 50,000 ரூபாய்க்கு விற்கிறது. ஐயா, நான் கேட்ட இல்ல, நான் கேட்டது நீங்க சொல்லுங்க. 1000 ரூபாய் பொருள் 50,000 ரூபாய்க்கு விற்கிறது ஊழல் தான். இது ஆதித்யன் வினோத் வந்து இல்ல. சரி, இன்னும் யார் யாரெல்லாம் பண்றாங்க? அந்த ஊழல் யார் யாரெல்லாம் பண்றாங்க? எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். மைக்கு ஸ்லாட் இல்ல, அவ்வளவுதான். அதான் நான் உண்மையா சொல்றேன். மைக்கு ஸ்லாட் இல்ல. ஒரு நிமிஷம் வர இருக்கு. நான் கீழே போயிடுறேன், அவர் எடுங்க. நான் கீழே போயிடுறேன். இல்ல பேந்தர் இருங்க, பேந்தர் நீங்க இருங்க. நான் ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு கீழே போயிடுறேன் பேந்தர். ஒண்ணு இல்ல கபிலன், ஈவன் அந்த சங்கிகளுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி எப்பவுமே இந்த சங்கிகள் வந்து எப்பவுமே இந்த குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இவன் இன்னைக்கு ஒண்ணு சொன்னா பாத்தீங்களா? என்ன சொன்னான்னாக்கா, மெடிக்கல் காலேஜுக்கே வந்து வைத்தியம் பார்க்க நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் தெரியுமா? இதுதான் வந்து முக்கா சங்கில முழு சங்கில 200% சங்கிங்கிறத நீங்க நிரூபிச்சுட்டு போயிருக்கான். அது சொல்லதான் வந்தேன் கபிலன். பேந்த நீங்க இருங்க, பேந்த நான் கேட்பேன். அதெல்லாம் சினிமா டயலாக் எழுதி கொடுத்ததை படிச்சிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி பேசினாதான் கைத்தட்டணும். ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் வைக்கிறேன். இங்க விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களா? எஸ், விவசாயிகள் இங்க பல விதத்துல பல விஷயங்கள பாதிக்கப்படுறோம், சரியா? ஆனா நீ மூட்டை தூக்குறதுக்கும் நீங்க மூட்டை ஏத்துறதுக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி இங்க மார்க் பண்ணக்கூடாது. தனியார் நெல் மண்டிகள்ல எவ்வளவு கொடுக்குறாங்க, எவ்வளவு கூலி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? ஏதாவது தெரியுமா உனக்கு? உன் அண்ணனுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அந்த அளவுக்கு ஆராய வேணாமே. எதுக்கு நீங்க தம்பி எதையுமே ஆராய மாட்டேன்னா அப்புறம் என்ன மசருக்கு அரசியலுக்கு வர நான் கேட்பேன். அரசியல் இங்க இருக்க என்ன சொன்னாருன்னு அதை மட்டும் எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மீன் பண்ணி தான் சொல்லிருப்பாங்க. நீங்க எப்படி சொல்லலாம்? ஒரு நிமிஷம். வந்திருக்கிறாரு கார்த்திக், ரொம்ப நேரமா இருந்தாரு. ஒரு நிமிஷம் மேடம். கார்த்திக் இல்ல ப்ரோ, அதான் எஜுகேஷன் மேட்டர்ல அந்த என்ட்ரன்ஸ் மேட்டரை உடைச்சவர் வந்து தலைவர் கலைஞர் மட்டும் தான். அவர் இப்ப எடைய சொன்னார்ல, நீங்க வந்து கிரெடிட் எடுக்காதீங்க அப்படின்னு. என்ட்ரன்ஸ் மேட்டரை உடைச்சது எங்க தலைவர் கலைஞர் தான். நீங்க பதில் சொல்லுங்க ப்ரோ. அவர் சொல்லுங்க, நான் தான் மைக் கேட்டேன். தலைவர் கலைஞர் தான் என்ட்ரன்ஸ் மேட்டரை உடைச்சாரு. இத்தனை இன்ஜினியர்ஸ் நம்ம இருக்கோம், எல்லாருமே இத்தனை இன்ஜினியர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது காரணம் தலைவர் கலைஞர் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுதான் மைக் கேட்டேன். நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதெல்லாம் ஆராயக்கூடாது ப்ரோ. அதெல்லாம் எனக்கு அவ்வளவுதான் டெப்தெல்லாம் தெரியாது ப்ரோ. அதானே இல்ல அது சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கிரெடிட் எடுக்க கூட சொன்னீங்கல்ல, அதனால சொல்ல வந்தேன். கார்த்தி இவங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு டெப்தா கேக்குறீங்க. கபிலன் டெப்தா கேக்கல நான் சொல்றேன். இல்ல டெப்தா கேக்கல சொல்றேன். கபிலன் நான் பேசிக்கலாமா? பேசுவாங்க. கொஞ்சம் ஒரு பிரேக் ஒண்ணு உள்ளான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பிரேக் ஒண்ணு போட்டு இல்ல அவ்வளவுதான் கபிலன். நான் முன்னாடி கேட்டேன்ல, அதுக்கு தம்பி ஆன்சரே பண்ணுவாரான்னு கேட்கதான். மேடம் அது சத்தியமா அந்த பையன் இங்க மூட்டைக்கே சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க ஒரு ஹோஸ்ட் தானே? சரி கபிலன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப இவரை கூட்டிட்டு வந்தது நீங்க தானே? இது நான் கூட்டிட்டு வந்தது நீங்க தானே? 250 பேரை நான் தான் கூட்டிட்டு வந்தேன்றீங்க.
அப்புறம் எப்படி கபிலன் இருங்களேன், எங்க எல்லாரையுமே வெளியில போட்ட மைக்கு எப்படி இந்த தம்பியை மட்டும் இவ்வளவு நேரமும் கண்டினியூ பண்ணி உள்ள வச்சிருக்கு? சத்தியமா சொல்றேன், இது இப்படி எல்லாம் என்ன சந்தேகப்படாதீங்க. எப்படின்னு பார்த்தா அது மட்டும் நேத்து வந்து ஒயிட் பேர் கூட இங்க மைக் யாராவது இருங்க, கோவஸ்ல இருக்கக்கூடிய ஒயிட் பேருக்கு கூட உதாரணம் இருக்கு. இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் ஜனநாயகமா தான் பேசணுமே தவிர்த்து இங்க இருக்க ஸ்பீக்கர் பேனல்ல இருக்கிற ஒருத்தரும் அவரை கெட்ட வார்த்தையில திட்டவே இல்லை. அப்ப நீங்க பாத்துக்கலாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு நாகரிகமா இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இல்லாதப்ப என்ன இந்த தம்பி என்ன கேட்டாருன்னு உங்க ஹோஸ்ட் கிட்ட கேளுங்க. இந்த தம்பி என்ன வார்த்தை சொல்லி கேட்டாருன்னு நீங்க கேளுங்க பாப்போம். கட்டத்தோட மைக் வாங்கிட்டு வந்து அவர் மட்டும்தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இந்த ஹோஸ்ட் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. கேளுங்க அந்த தம்பி என்ன கேட்டாருன்னு. நீ பேடிஎம் உனக்கு நான் 1000 ரூபாய் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன் பத்தி பேசும்போது திமுக காரங்க எதிர்ப்பு தெரியுதுன்னா கரெக்டா இருக்கும். அப்புறம் நான் பண்ணனா என்ன திமுக நீங்க ஹோஸ்ட் கபிலன், நீங்க எப்படி எப்படி சொல்லலாம்? நீங்க ஹோஸ்ட் தானே? ஐயோ பொன்னி, இங்க பாருங்க எல்லாருக்கும் இங்க பாருங்க ஒரு நிமிஷம் கபிலன், இதுக்கு நானே பதில் சொல்றேன். பொன்னி இங்க பாருங்க, இங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தை வரும்போது எல்லாராலையும் ரியாக்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம அதை கரெக்டா எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. அது நீங்க சும்மா ஓஸ்ட் மேல அது வந்து நீங்க ஓஸ்ட் இப்படியாப்பட்ட ஐயோ நான் விளையாட்டுக்கு சொல்றேன் பிளாக் பேந்தர், அப்படி இல்ல. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவர் தான் கடைசியா சாரி கேட்க சொன்னாரு. நான் ரொம்ப நேரமா இது வந்து அதுதான் நான் சொல்றேன். இதே நடந்துகிட்டு இருந்துச்சு. இல்ல நான் கோச்சிக்கல, ஆனா என் கஷ்டம் உங்களுக்கு முடியாது. உண்மையில சொல்றேன், கீழே இப்பயா பரவாயில்ல 250 பேரு, முன்னாடி 400 சொச்சம் பேரு. 400 சொச்சம் பேர்ல வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐடி விஜய் ஃபேன் ஐடி வந்து திமுக பத்தி பேசுறான்னா, இப்ப அங்க யாரும் இல்ல, மைக் யாரும் கேட்கல, எந்த திமுக ஐடியும் இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம்னா நம்ம பேசுவோம். அப்ப நீ திமுக காரனான்றான். அப்ப அதிமுக பேசினாலும் அதே தாண்டா நானும் தாண்டா சொல்லியிருக்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணு செஞ்சது, இங்க எதுவுமே செய்யல. பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக 4 கட்சியும் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. அப்படி இருக்கும்போது என்னமோ தமிழ்நாடு மொத்தமா என்னமோ அகல பாதாத்துல இருக்கிற மாதிரியும் இவங்கதான் வந்து தூக்கி நிப்பாட்டி காப்பாத்துற மாதிரியும் அதுதான் தப்புன்றேன். சொல்லுங்க ஹைக்கி. அப்படி கூட அவர் வந்து இல்ல அப்படி கூட இவர் வேலை ஏறி வந்து தமிழ்நாட்டுல வந்து இத்தனை பிரச்சனை இருக்கு, இதுக்கெல்லாம் எங்க நீங்க குரல் கொடுத்திருக்கீங்க, ஆளுங்கட்சி என்ன குரல் கொடுத்தாரு, அப்படிலாம் தம்பி எதுவுமே பேசலையே. நீங்க கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே தெரியலன்னு தான் பதில் சொன்னாரு. வேற எதுவும் அவர் கேள்வியே கேட்கலையே. இல்ல அதான் இல்ல ஒரு ரெக்வஸ்ட் தான் வந்தேன். நீங்க இந்த அரிசி மூட்டை மேட்டர் இருக்குல்ல, அது சீரியஸான மேட்டர். நீங்க ஆலன் நீங்க பேந்தர்னு சொல்லிட்டாரு அந்த 40 ரூபாய். இல்ல ஒரே நிமிஷம் பேந்தர் அரிசி மூட்டை கூட தூக்கி போடுங்க. இருங்க ராம். நீ இன்னைக்கு நீ திங்கிற இட்லி தோசை வடையா திங்கிறீல்ல, அது எல்லாம் அங்கேருந்து தான் வருது. என்ன சும்மா அப்படியே தூக்கி அப்படியே குடல்ல போடுங்க, அப்படி போனா அப்படி தூக்கி போட்டுரு. நீ இங்க உட்காந்து விவசாயம் பண்ணல, இங்க மூட்டை ஏத்துறவன் இறக்குறவன் கூலி தொழிலாளி இல்லைன்னா நீங்க பிச்சை தான் எடுக்கணும், சோத்துக்கு சங்கி தான் எடுக்கணும். ஞாபகம் இருக்கா? ராம் எது பேசினாலுமே ஆரம்பத்துல இருந்தே இதை திங்கி நீங்க அப்படி போடுங்க இப்படி போடுங்கன்றீங்களே. ட்ரம்ப பத்தி பேசுறீங்களா? தமிழ்நாட்டுல நீ தொடக்கூடாத ஒரே ஒரு மேட்டர் நல்லா கவனிச்சுக்க. நீ விவசாயத்தை தொட்டன்னு வச்சுக்க செத்த தொட்டுட்டான் மாட்டிட்டான். இல்ல நீங்க ராம விடுங்க. ராம விடுங்க. ராம் நீங்க ஒரு நிமிஷம் கூலா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆலன் நீங்க அதை சொல்லிருங்க. நீங்க அந்த சொன்னீங்க, நீங்க ரைஸ் மில்ல இருக்கீங்க, நீங்க அந்த சங்கத்துல இருக்கீங்க. இந்த மூட்டை தூக்குற கொஞ்சம் மாதிரி எளிய மக்கள் அவங்க கட்சியில எவனாவது இருக்கணும். என்னன்னா இங்க ரெஜிஸ்டர் ஆகட்டும், ஏற்கனவே ரெக்கார்டர்ஸ் பேசி ரைட் செஞ்சு ரெஜிஸ்டர் ஆகட்டும். அந்த 40 ரூபாய் எங்க இருந்து, அது குடுக்குற காசு எங்க இருந்து வருது, யார் கொடுக்குறா, எந்த இடத்துல கொடுப்பாங்க, அதுக்கு அவன் செய்யற வேலை என்ன அப்படிங்கறத மேல வந்தா ஒருவேளை மேல வந்தா அவர் இன்னும் கொஞ்சம் கூட எம்பசைஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ண சொல்லுங்க. நான் ரெக்கார்டிங்ஸ் நான் டீடைலா இப்படி கேக்குறேன். இது வந்து ரொம்ப டீடைலா இப்படி கேக்குறேன். இப்போ ஒரு வயல்ல வந்து ஒரு ஹெல்ப்பாவே கேக்குறோம் கபிலன், ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க. அக்கி எனக்கு இல்ல ஆலனுக்கு அதை வந்து வச்சிருக்கிறேன். ஆலனுக்கு மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் யாரையும் இன்டரப்ட் பண்ணாம கொடுங்க. ஆலன் வந்து அது கிளியரா வந்து அதை சொல்லிட்டோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். கபிலன் ப்ரோ அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். ஆலன் மைக் கேட்கலையே, அவர் மைக் கேட்கலீங்களே, போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆலன் கொஞ்சம் வந்தாருன்னா அவருக்கு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க. அவர் சங்கத்துல இருக்காரு, அது சொல்லுவாரு, கிளியரா சொல்லுவாரு. ஏன்னா அதை போய் ஊழல்ன்றாங்க. அது ரொம்ப எளிய மக்களுக்கு கொடுக்குற காசை ஊழல்னு சொல்றதெல்லாம் அது வந்து கொடூர புத்தி. ஒருத்தன் 40 ரூபா வந்து ஒரு மூட்டைக்கு வந்து அவன் உழைச்சி, அவன் வீட்டுல பிள்ளைங்க இல்லையா, அவன் வீட்டுல வந்து கொண்டாட்டி இல்லையா, அவன் வந்து வீட்டுக்கு நல்ல சாப்பாடு வாங்கிட்டு போக கூடாதா? ஒரு
வரட்டும் வரட்டும். அதாவது இல்லங்க என்னன்னா இது இது வந்து ஒரு இது எப்படி டிஎம்கே கையில போகும்ன்ற ஒரு லாஜிக் கூட யோசிக்க மாட்டானா? ஒரு கூலி வேலை செய்யறவங்க அவங்க பண்றதுக்கு அவங்க கவர்மெண்ட் சிஸ்டம் எங்க வந்தது? அவங்க ஏதாவது போட்டு வாங்குறாங்களா? என்ன ஒரு இதுவே இல்லாம இது டிஎம்கே கிட்ட போது இது எப்படி மட்டும் ஒண்ணே சொல்றீங்க? ஒண்ணு ஒரு சொல்லிக்கிறேன். ஒரு இது மட்டும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சிஸ்டம் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆளை நீங்க பேசிக்கோங்க. தம்பி ராமு, முதல்ல நீ மூட்டை தூக்குறேன்னு வச்சுக்க, ஒரு 4-5 மூட்டைன்னு வச்சுக்க, மேல தூக்குறேன்னு வச்சுக்க, முதுகு தூக்கி அந்த சொனை அரிச்சு முதுகுலாம் அது இதா இப்படி ஒரு திட்டு ஒரு ஊருக்கு ஊரு இல்ல கபிலன், ஊருக்கு ஊரு மாறும் கபிலன். கிட்டத்தட்ட ஒரு இல்ல நெல்லு என் மூட்டை ஊர்ல சொனை 25 கிலோ இல்ல இல்ல வரைக்கும் கட்டுவாங்க. இல்ல ஒரு நிமிஷம் என் சொல்லிடுறேன். ஊர்ல நான் 75 கிலோ கட்டுவாங்க. என் ஊர்ல 75 கிலோங்க. ஆமா, ஒரு ஒரு ஊருக்கு மாறும். ஒரு ஊர்ல வந்து 50 என் கிலோ, ஊர்ல ஒரு என் ஊர்ல வந்து வயல்ல நாங்க 25 கிலோ 75 கிலோ. வரைக்கும். ஆமா, அதுதான், ஒரு இது மூட்டையை மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். கட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அது பேசுங்க. மட்டும் இல்ல நான் இது ஒண்ணு சொல்லிடுறேன், நீங்க அதை அடுத்து சேர்த்து பேசுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு ஒரு இப்ப ஒரு லாரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12 வீல் லாரி இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு 25 டன் இருக்கும். 25 டன்னா எத்தனை மூட்டை? ஒரு ஒரு மூட்டை மூட்டை 75 கணக்கு கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்க. 25 டன் 330 கிட்டத்தட்ட 100 அதிகபட்சம் மூட்டை 330 மூட்டை அவன் எங்க ஊர்ல இறக்குறான். லாரியில இருக்கிறத பாத்துருக்கேன். அவனுக்கு காசு கொடுக்கறது எப்படி ஊழல் ஆகும்? அன்லோடு பண்றவனுக்கு கொடுக்கறது எப்படி? சார் ஆளன் வந்துட்டாரு, அவருக்கு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் யாரும் இன்டர் பண்ணாம கொடுங்க பேச. நான் இன்டர் பண்ணல. இது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க. தம்பி, மூட்டை தூக்கி முதுகுல சொனை அரிச்சு முத தடவை மூட்டை தூக்கும் போது, இல்ல 2 தடவை மூட்டை தூக்கும் போது முதுகுல சொனை அரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, வீங்கிரும், திட்டா வீங்கிரும். குப்புறப்படுத்து இந்த தவுட்டு எடுத்து வச்சு முதுகுல அந்த ஒத்தடை ஒண்ணு வச்சாதான் தாங்கும். வலி நீங்க வலி தூக்கிருக்கீங்களா செத்துருவேன். கபிலன் ப்ரோ? மூட்டை தூக்கிருக்கீங்களா? என்னங்க? மூட்டை தூக்கிருக்கீங்களா? அப்புறம் இது எப்படி பேச முடியும்? வெண்ண நான் எனக்கு பொருள நீங்க தம்பி, ஆம்புலன்ஸ் ஓட்டிருக்கீங்க. தம்பி ராமு, நான் வெளியில மூட்டை தூக்கல, என் சொந்த நிலத்துல தூக்கி இருக்கிறேன். அதான் விவசாயம் பண்றேங்கிறீங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல்ல ஆம்புலன்ஸ் வேலை ஓட்டிருக்கேன். செஞ்சிருக்கீங்கன்றீங்க. ஆம்புலன்ஸ் நீங்க ஓட்டிருக்கேன். என்ன நான் எப்ப மல்டி சொன்னேன்? டேலண்டடா? எப்படா சொன்னாரு ஆம்புலன்ஸ் ஓட்டிருக்காரு? நீங்க மல்டி சரி, டேலண்டடா? ஆலன் பேசிக்கோங்க. டாபிக் டைவர்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு இல்ல தம்பி நல்லா புரிஞ்சுக்க. நான் என் சொந்த வயல நான் நெல் மூட்டையும் தூக்கி இருக்கிறேன். நான் வந்து உளுந்து மூட்டையும் தூக்கி இருக்கிறேன். தேங்காய் மூட்டையும் தூக்கி இருக்கிறேன். என்ன இது உனக்கு நான் அப்புறமேட்டு டீட்டெயிலா சொல்றேன். பேசிக்கோங்க ஆலன். இந்த நெல் மூட்டை தூக்குறதுல நான் பேசிக்ஸ்லேயே சொல்லிடுறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடை மாறுதல் அடையும். 65 கிலோலேருந்து 88 கிலோ வரைக்கும் மூட்டை இருக்கு. அதாவது வந்து பை வெயிட்டோட சேர்த்து, இது நெல் வெயிட் கிடையாது, பையோட சேர்த்து தான் சொல்லுவாங்க. சில ஊர்ல 75, 76 அந்த மாதிரி 68, 65 அந்த மாதிரி டிஃபர் ஆகும். அது எல்லாமே இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை கணக்குல நெல்லெல்லாம் வாங்குறதுல ஒன்லி வெயிட் கணக்கு தான். ஒரு கிலோ வந்து 26 ரூபாயிலேருந்து இன்னைக்கு 34 ரூபா வரைக்கும் நெல் போகிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வேற. ஆனால் தமிழ்நாடு பூரா வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரைஸ் மில் சங்கங்களும் உழைப்பாளர் சங்கங்களும் இருக்கு. அண்ணாதுரை செக்டாராக தான் இருக்காது. அண்ணாதுரை செக்டார இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றி இறக்கிறதுக்கான கூலி வந்து 50 ரூபா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்துக்கு செய்யும்போது ஒரு 10 ரூபாவோ இல்லை ஒரு 5 ரூபாயோ கம்மியாக பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வேலை இருக்கும். அதனால ஒரு 5-10 ரூபா முன்ன பின்ன இருக்கும். இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டை தவிர அதில் பெருசாக எதுவும் கிடையாது. இது அதுவும் தனியார்களில் வேலை செய்யும் போது இன்னும் அதிகமாகவே கிடைக்குது. ஆனால் என்னன்னா தனியாரில் வேலை செய்யும் போது மழை சீசன் வந்தால் வேலை இருக்காது, மற்ற டைம்லேயும் வேலை இருக்காது. இதுதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் இந்த மூட்டை ஏற்றி இறக்கிறதுல ஒரே ரூபா கூட தான் இன்னொரு ஆளுக்கெல்லாம் போய் சேரவே சேராது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் பேஸில் நடக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு அது வியாபாரம் பேசக்கூடிய ஆட்கள் வந்து தனியார் நபர்களுக்கு வியாபாரத்தில் மட்டும்தான் நடக்குமே தவிர அரசாங்க வியாபாரத்தில் இந்த கமிஷன் பேசுறது கிடையாது. அது எப்போ தூக்கிட்டாங்க? அது தூக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தூக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் ஊதியன்றது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்களுடைய கைகளில் தான் கொடுக்கப்படுது. மற்ற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இன்டர்மீடியேட்டு இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதையும் நினைவில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாமல் 19 ஒரு ஆள் பேசி அதை வந்து கான்ட்ரவர்சி ஆக்காங்கன்னா அவங்க இத்தனை காலமும் சொகுசா அவங்கள சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்கள் யாருமே இல்லாமல் ஒரு பண்ணையார்கள் மனநிலையிலே இருந்தா அதை பற்றி எதுவுமே புரிதலுக்கு உட்படாது. அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு பேசுனது தப்பா இருந்தா திருத்திக்கிறேன், மாத்திக்கிறேன்னு பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா உழைக்கிறதுலே பார்த்தீங்கன்னா காய்கறி தூக்குறத விட ரொம்ப மோசமானது நெல் வியாபாரம். அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டஸ்ட் ஃபார்ம் ஆகி நிறைய பேர் நுரையீரல் பாதிப்பாகுது. அது வாரம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சொனெல்லாம்
எக்கச்சக்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் பாதிப்பு வந்து நிறைய இறந்துருக்காங்க. அவங்களால தொடர்ச்சியா வேலை செய்ய முடியாத பேருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகும். அவங்களோட சூழல்லாம் ரொம்ப மோசமானது அந்த வேலை செய்யறவங்க. அந்த வேலை செய்யறதுக்கு இப்பெல்லாம் ஆட்களே கிடைக்கிறது இல்லை. ஓகேவா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இதுக்கெல்லாம் மிஷின் மாற்று கொண்டு வந்துடலாம், அப்படி எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இது கம்பல்சரி ஏற்றணும் இறக்கணும்னா மூட்டைகளாக தான் ஏற்றி இறக்கி ஆகணும். நீங்கள் டைரெக்டாக ஏற்றுனீங்கன்னா பல வகையான நெல் வந்து ஒரு லோடில் ஏறும். அது நெல் மிக்சிங் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அரிசியோட துரங்கரையும் அதெல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க மனித உழைப்பு இருக்கு. குறைஞ்சபட்சமாவது மனித உழைப்பை மதிக்கிற மனிதர்களாவது அரசியல் பேசுங்க. அந்த மாதிரியாவது நினைங்க. கேடுகெடுத்தனமா ஒரு ஆள் பேசிட்டானதுக்கோசரம்லாம் தயவு செஞ்சு முட்டு கொடுக்காதீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது பூரா மனுஷனோட வியர்வைதான். அதை மட்டும் மதிக்கத்துவங்க, மற்றதெல்லாம் உங்க சார்ந்தது. ஏன்னா இன்னைக்கு பேசணும் சத்தியமா மனசுத்தன்மாக்கவே முடியாது. அவளை கேவலமா பேசியிருக்கான், அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இனிமேலுக்கா இந்த மாதிரி தற்கொலைத்தனமா பேசுறதை விட்டுட்டு வேற ஏதாவது நல்லதை பேசலாம். நன்றி. தம்பி ஆனா இருக்கிற வெயிட்ல இந்த நெல்லுமுட்டை வெயிட்டுங்கிறது வந்து உண்மையிலே அதான வெயிட். சொல்லுங்க பாபு, சொல்லுங்க பாபு. அது இது கேக்குதா? சாரி ஹோஸ்ட். இருக்கிற வெயிட்ல வந்து செம வெயிட் அப்படின்னா அந்த நெல்லுமுட்டை வெயிட் தான். ஆனா நீங்க விஜய் நீங்க பேசுங்க, அது நீங்க ரொம்ப நார்மலா பேசுறீங்க, ரொம்ப தப்பான விஷயம். இருக்கிற வெயிட் முரட்டு வெயிட் வந்து நெல்லுமுட்டை வெயிட் தான். நெல்லுமுட்டை தூக்கி போடுறவானா மூட்டை ஒண்ணு சர்வ சாதாரணமா ஒண்ணு கருதுங்களோ ஒரு மூட்டையை கபிலன் நான் பேசிக்கிறேன். ஆக்சுவலா வந்துட்டு ஆள் சொன்னது வந்து டைரக்டா சொன்னது வந்துட்டு என்னன்னா, நம்ம அந்த கமிட்டி இருக்குல்ல, நெல்லு கொள்முதல் நிலையம் இருக்குல்ல, ஆக்சுவலா நம்ம கமிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த கமிட்டில வந்து கமிஷன் வாங்குறாங்க ஒரு மூட்டைக்கு 40 ரூபா அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அந்த ஆள் குற்றச்சாட்டு சொல்றது இப்படிதான் சொல்றாரு. அவருக்கு அது அதோடைய பேக்கப் என்ன, அது அந்த இந்த விஷயம் எல்லாம் தெரியும். இப்ப நம்ம மூட்டை தூக்குறவங்க தான் அது அங்க இருப்பாங்க. நம்ம எடுத்துட்டு போற நெல்லை வந்து நம்ம கொண்டு போற மூட்டையில இருந்து அவங்க அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தூசை எடுக்கிற மிஷின்ல உள்ள கொட்டி கமிட்டியோடைய சாக்குல புடிச்சு அந்த சாக்கை கிலோ அவங்க கட்சி அந்த சாக்கு தான் வைப்பாங்களே தவிர நம்ம கொண்டு போற சாக்குல அப்படியே மூட்டை பிடிச்சி அப்படியே வைக்க மாட்டாங்க. நம்ம கொண்டு போற சாக்குல இருந்து அந்த தூத்துற மிஷின்ல உள்ள போட்டு அதுல இருந்து அந்த இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த காத்துல தூத்திட்டு நீங்க சொல்றது ரைஸ் மில்ல நடக்கிறது. ரைஸ் மில்ல நடக்கிறது. இல்ல நெல்லு கொள்முதல் நிலையம் கமிட்டியில சாக்குல அப்படிதான் பிடிப்பாங்க. ஓகேவா? இன்னொன்னு சொன்னது அந்த ஆள் சொன்னது இன்னொரு தப்பு. அந்த 45 கிலோ எனக்கு தெரிஞ்சு எந்த கமிட்டில 45 கிலோ எல்லாம் மூட்டை பிடிக்க மாட்டாங்க. 60 65 தான் எனக்கு தெரிஞ்சு மினிமம். 75 என் ஊர்ல 75. ஆமா 65 65 50 to 70 ப்ரோ. 50 to 70 தான் கரெக்டான வெயிட். 50 to 70 தான் இருக்கும். சொல்லிக்கிறேன். இது மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப நெல்லு நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், நல்லா காய வச்சு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், அது நார்மலா என் ஊர்ல வந்து 75 கிலோங்க ஒரு மூட்டை. இப்ப நெல்லு கொஞ்சம் கருப்படிச்சு போச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டைக்கு 65 இல்ல மூட்டைக்கு வந்து 1 கிலோ சேர்த்து. நான் பிரைவேட் தான் சொல்றேன். கவர்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இவர் சொல்றது இந்த ஆள் கமிஷன் சொல்றது பிரைவேட் கிடையாதுங்க. இந்த ஆள் கமிஷன் சொல்றது நம்ம கவர்மெண்ட் இந்த டிஎன்பிசிசி. ஓகே ஃபுல் ஃபார்ம். அந்த அதுதான் சொல்றான். அந்த 45 கிலோங்கிறான். எனக்கு 45 கிலோ மூட்டை இருக்காது, 60 கிலோ தான் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இல்ல மினிமம் 50 மேல தாங்க. இல்ல அவன் என்ன சொன்னான்னா 40க்கு 40 ரூபான்னு வந்து ராஜ்மோகன் ஏதோ ரைமிங் எழுதி கொடுத்திருக்கான் போல இருக்கு. அப்படி சொல்லிருக்கான் 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபான்னு. எழுதி கொடுத்ததுல 40 மறக்க கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் 40 போட்டு விட்டுருன்னு போட்டு விட்டான். ஓகேவா? அந்த 40 நாடாளுமன்ற தொகுதி அந்த மாதிரி அந்த 40 எல்லா இடத்துலயும் பேசு. அவ்வளவுதான் முடிஞ்சு. மினிமம் 60 ரொம்ப மினிமம் 60 இல்லங்க 65ங்க. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. டிஎன்பிசில போன தடவை நெல்லு போட்டேன். டிஎன்பிசில நெல்லு போட்டேன் 65 கிலோ. பிரைவேட்ல போட்டோம்னா 75 கிலோ. இங்க வந்து 65 கிலோ வரும். அதுதாங்க 100 கிலோ மூட்டை வரைக்கும் பிரைவேட்ல எடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு கணக்கு பண்ணிப்பாங்க. அது வேற. கவர்மெண்ட்ல ஸ்டாண்டர்ட் 65 அந்த ரேஞ்சு தானே தவிர 45ன்னு சொன்னோம். அது அவனுக்கு யார் சொன்னான்னு தெரியல. அது ஒரு கணக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 40 ரூபா கமிஷன் பிடிக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறான். ஆக்சுவலா வந்து இந்த நெல்லு பிடிக்கிற இடத்துல அவங்க ஆள் இருப்பாங்கல்ல, அந்த தூக்குறவங்க போறவங்க வர்றவங்களுக்கு அந்த போற காசு தான் அந்த மாதிரி ஆக்சுவலா பேக்கப்ல நடக்கிற விஷயம். இது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த மக்கள் இப்போ எடுத்துட்டு போற மக்கள் அவங்களால இதை சமாளிக்கவே முடியாத ஒரு இதுவா இருந்ததுன்னு வைங்களேன், அங்கேயே இதை பிரச்சனை பண்ணி இப்படி ஒரு சிஸ்டமே இங்க நடக்காது. இப்ப மூட்டை தூக்குறவங்களுக்கு இந்த பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, இது வந்து அவங்களால கொடுக்கவே முடியாத ஒரு பணம் இல்ல அந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு விஷயம்னா இது எதுவுமே இங்க நடக்காது. அங்கேயே பிரச்சனை பண்ணி அங்கேயே தடுத்து நிறுத்திடுவாங்க. ஓகேவா? எந்த விவசாயியா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஸ்டாப் நின்றுடும். ஆக்சுவலா இது ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்க ஒரு சிஸ்டத்துல எந்த பிரச்சனையும் சொல்றதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கொசு அடிக்கிற பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்ல,
அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாத ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்து எல்லாம் பொதுவா என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த கமிட்டியில வந்து நெல்லு வைக்கிற இடத்துல ஷெட் இல்ல, அப்படி இல்ல. அந்த மாதிரி பிரச்சனைகளை எங்கேயாவது ரொம்ப ரேரா கேள்விப்படுற பிரச்சனைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மழையில வந்து நெல்லுலாம் வெளியில வைக்கிறாங்க, நெல்லு மழையை நனைஞ்சு வீணா போகுது. அந்த மாதிரி குற்றச்சாட்டு கூட சொல்ல, அதை கூட எவனும் எழுதி தரல பாருங்களேன். இல்ல இல்ல அந்த பிரச்சனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அது ஆக்சுவலி நாங்க தொழில் சங்கங்கள்லயே மீட்டிங் போட்டு அதெல்லாம் ஆக்சுவலி டோட்டலி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இப்பெல்லாம் கிடையாது. பழைய வீடியோ எடுத்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது சங்கங்கள்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவனுக்கு என்ன தேவையோ தமிழ்நாடு பூராவே பண்ணிக்கிச்சு. இனிமேலுக்கு அந்த குற்றச்சாட்டு சொல்றான்னா அவனுக்கு இன்னைக்கு நிலவரம் என்னன்னு தெரியல. இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆயிடுச்சு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்ற ஒரே ஒரு பிரச்சனை சொல்றவனுங்க இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே இந்த ஒரே ஒரு விஷயம் தான் கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, நெல்லு கொள்முதல் நிலையங்கள்ல வந்து ஷெட் இல்ல, எடுத்துட்டு வர விவசாயிகள் எடுத்துட்டு வர நெல்லு வந்து மழையில நனைஞ்சு வீணா போகுது. இது ஒண்ணுதான் இது வரைக்குமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த விஷயமும் இந்த கவர்மெண்ட்ல சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன சும்மா அது இருக்கிற ஃபுல்லா சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அது ஃபுல்லா போயிருக்கான். அது சும்மா மாசத்தை பொறுத்து அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அது மாசத்தை பொறுத்து ஃபுல்லா சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த ஆளுக்கு அது அந்த கொள்முதல் நிலை என்ன நடக்குது என்ன இதெல்லாம் அது ஆளுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாத ஆள் ஏதோ ஒரு மேம்போக்கா எவனா எழுதி கொடுக்குறான்னு எதையாவது பேசிட்டு போகணும்னு பேசிட்டு போயிட்டாரு. அதான் மேடம். அதனால சீரியஸா ஜோக்கு தான். அந்த இல்ல அது ஆக்சுவலி பீப்புளோட இருந்தாலே பீப்புளோட இருந்தாலே நம்ம வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்ல. நம்ம பீப்புளை விட்டு ரொம்ப தள்ளி இருந்தோம்னா தான் நம்ம இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. இப்போ ஹோஸ்டுக்கு வந்து அவருடைய விவசாயம் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு சார்ந்த விஷயம் இருக்கிறதுனால இவ்வளவு விஷயம் தெரியுது. நமக்கு அந்த தொழில் இருக்கிற நம்ம அக்கம் பக்கம் செய்யறவங்களோட நம்ம கணக்குல இருந்தா தெரியும். அவங்க தனியா கோட்டை கட்டிக்கிட்டு தனியா கோட்டைக்குள்ள உட்காந்துருந்தா என்ன தெரியும்? யாரோ எழுதி தர்ற பொய்யை நம்பி பேச வேண்டியதா இருக்குது. பேசிட்டு அவமானப்பட வேண்டியதா இருக்கு. ஒரே நிமிஷம் கார்த்திக் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ பாலன் சொன்ன மாதிரிதான். இப்ப தெரியாதுன்றது வந்து அது எது தப்பும் கிடையாது. இப்ப நான் சென்னைக்காரன், எனக்கு நெல்லை பத்தி எல்லாம் பெருசா தெரியாது. நெல் எப்படி இது பண்ணுவாங்கலாம் தெரியாது. ஆனா பல நியூஸ் சேனல்கள்லயோ பல இடத்துலயோ நான் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இந்த இந்த கூலிகள், அதாவது நெல்லு தூக்குற கூலிகள் வந்து எனக்கு இவன் இந்த ஆடியோ பேசினவுடனே டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, நான் சில விஷயம்லாம் இந்த நியூஸ்ல பார்க்கும்போது தான் எனக்கு நேரடியா வந்து எந்த ஒரு அனுபவம் கிடையாது. இப்ப ஆலனுக்கு இருக்கிற மாதிரியோ, பாபுக்கு இருக்கிற மாதிரியோ, கபிலனுக்கு இருக்கிற மாதிரியோ நம்ம சென்னையில வந்து பிறந்து வளர்ந்ததுனால தெரியாது. ஆனா கூலிகள் வந்து இவங்களுக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னு பல நாளா கேட்டுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுல சங்கம் வச்சு அவங்க மூட்டை ஏத்த இறக்க வந்து அவங்க கூலிகள் வாங்குறது இதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அந்த மூட்டைக்கு ஒரு 50 ரூபா வாங்குறத வந்து இவன் ஊழல்னு சொல்றான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பையனா இருப்பான் அப்படின்றதுதான் எனக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆனது. அதனாலதான் உங்களை கபிலன் மறுபடியும் அந்த ஆடியோவை போட சொன்னீங்க. நீங்க மறுபடியும் கூட இந்த ஆடியோவை இன்னொரு வாட்டி கூட போடுங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியணும். ஏன்னா இங்க வந்து அது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றேன்ல, எனக்கு அனுபவமே இல்லை. விவசாயம் பண்றாங்க பாக்குறாங்கன்னு அனுபவமே இல்லை. ஆனா நான் சோறு திங்கிறேன்ல, அந்த வழியை தெரிஞ்சுக்கணும்ல. நியூஸை பார்த்தாவே தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்காம நான் மாட்டுக்கு என்ன வேணா பேசுவேன்னு என்ன அர்த்தம்? விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடிங்கி இருக்கிறாங்க. இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நீ சொல்லுடா சிஎம் சார், இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. சிஎம் சார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதான் ப்ரோ, இப்போ நான் ஒன்று சொல்லியிருக்கேன் பாயிட்டு. இப்போ டெல்டாவில் இப்போ எங்களுக்கு எப்படி தெரியுமா, அந்த கதிரப்பு நாள் வரும், அப்புறம் குருவ விவசாயம் வரும். மூணு போகம் போடுவோம். டெல்டாவில் வந்து 2 போகத்தை தாண்டி 3 அதாவது போர் கீர் இருந்தால் மூணாவது போகம் போட போர் இருந்தால் நம்ம பண்ணிடுவோம். இல்லாட்டி 2 போகம் போட்டுருவோம். அதான் 2 போகம். ஆமாம், நமக்கு 2 போகம். அதாவது சொல்கிறேன், போர் இருந்தால் 3 போகம் போட்டுருவோம். அப்போ 2 போகம் போட்டாலுமே உளுந்து நடுவில் ஒன்று உளுந்து அந்த கல்லில் இதெல்லாம் போட்டுருவோம். அதாவது நம்ம விவசாயத்தை அப்படி 3ன்னு வச்சு 2 வச்சுக்கோமே. அப்போது நம்ம 2 போகமே நம்ம எப்படி பார்ப்போம்னா, இவன் சொல்கிறான்ல இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறானே, நம்ம வயிற்றுல அடிச்சிட்டேன் அப்படிதான் கிடையாது. நம்ம அதுதான் நம்ம திருவிழாவே.
நம்ம என்னங்க அந்த 2 குருவையும் பாக்குறோம், நம்ம விவசாயத்தையும் பார்த்துட்டு நீங்க சொல்றது 6 குருவை மாசம் பயிர் தானே பாக்குறப்போ சொல்றீங்க? அதான் குருவை அதையும் பார்க்கும்போது தான் நமக்கு அதான் திருவிழாவே. ம். அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் டெல்டால. இவன் சொல்றான் பாரு வயித்துல அடிச்சிடறேன்னு சொல்லிட்டு. எப்படி யார் வயித்துல நம்ம அடிக்கிறா? அவ்வளவு அவன் போய் இருங்க, இருங்க அவன் சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப நாடாளுமன்ற தொகுதி 50ன்னு வச்சுக்கோங்களேன். 50 50க்கு 50 50 கிலோ 50 ரூபா புடுங்குறாங்கன்னு மூட்டை சொல்லியிருப்பான். எத்தனை கிலோனே எழுதி தெரியல. கொடுத்தது அவ்வளவுதான். ஒரு மூட்டை எத்தனை கிலோன்னு கூட தெரியல. நெல்லு மூட்டை எத்தனை கிலோன்னு தெரியல. இந்த லட்சணத்துல போயிட்டு அதான் கபிலன், இது என்னன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்ல டிஎன்பிசி அந்த இதுல போட்டாதாங்க, கவர்மெண்ட் கமிட்டில போட்டாதாங்க லாபம் அதிகம். ஆக்சுவலி என்னன்னா அவங்க தான் அமௌண்ட் அதிகமா கொடுக்குறாங்க. ஆமா ஆமா பிரைவேட்ல வந்து நம்மளுக்கு அறுக்கிற இடத்துலயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவன் ஏதாவது வந்து நொட்டம் சொல்லிட்டே இருப்பான். பிரைவேட் ஏதாவது நொட்டம் சொல்லிட்டே இருப்பான். கொஞ்சம் கற்க அடிச்சு